கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன். தெளிவாக சொல்கிறார் சாய்நாதர். நிறைய பேர் நம்ம பாபாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், பாபா நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய அருள் பார்வை என் மீது இருக்கிறதா, இந்த கேள்வி கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. எப்படி பதில் சொன்னார் பாருங்கள். நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன், நீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தெளிவாக பதில் சொல்கிறார் பாபா. இது எல்லாத்தையும் விட ஒரு பிரமாதமான விஷயத்தை சொல்லி இந்த அருள்வாக்கை முடிக்கிறார். நான் இருக்க பயமேன் அப்படிங்கிறாரு. பாபா இருக்கும்போது நமக்கு என்னக்கு கவலை? ஒரு கவலையும் கிடையாது, ஒரு பயமும் கிடையாது. மிகப்பெரிய சக்தி இல்லையா, மாபெரும் சக்தி நம்மோடு இருக்கிறது இல்லையா. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்வோம். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை அற்புதமாக பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று நம்மிடம் பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம், அண்ணா பாபாவிடம் ஒரு கோரிக்கை வையுங்கள், எங்களுக்கு தாய்மை பரிசு வேண்டும். இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, நிறைய சகோதரிகள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பது போல் பெங்களூரை சேர்ந்த சகோதரி நிர்மலா ஸ்ரீ அவர்களுக்கு எத்தனை வருடம் பாருங்கள், 7 வருடங்கள் காத்திருந்த சகோதரிக்கு தாய்மை பரிசை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் சகோதரிக்கு மட்டும்தான் கேட்டால் இல்லை, உங்கள் அத்துணை பேருக்கும் உண்டு. தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைத்த வண்ணம் இருக்கும் என்பது சத்தியமான உண்மை. இப்படி பிரமாதமான அற்புதம் சகோதரி நிகழ்த்தினார்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி பிரேமலதா அவர்களுக்கு இன்றைக்கி டைட்டிலுக்கு சகோதரிக்கு ஒரு பிரமாதமான பதில் கொடுத்தார். நம்ம எல்லாருமே பாபாட்ட கேட்குறோம், பாபா நீங்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறீர்களா, நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களாங்கிறோம். எப்படி பாருங்கள், சகோதரின் அற்புதத்தின் மூலம் சகோதரிக்கு 2 அற்புதம் பண்ணியிருக்கார். வேலை வேண்டும்னு கேட்குறாங்க, சச்சரிதம் மூலம் பதில் சொல்கிறார். அடுத்த சகோதரிக்கு ஒரு பெயின் இருக்குது, முதுகில் பயங்கரமான பெயின் இருக்குது, கோபுரம் டிவியின் மூலம் பதில் சொல்கிறார். பாபா இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் நேர்லேயே வந்துட்டார். வந்து உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணுறார் சகோதரியை. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை, பிரமாதமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, யூகேவில் வசிக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரி நம்மிடம் அன்புடன் பாசுடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரிக்கு என்ன அற்புதங்க, அமர்க்களப்படுத்திட்டார். சகோதரி அந்த பர்மனெண்ட் விசாவுக்காக காத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாட்டி அனுப்பும்போதும் ஒரு கொறி போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். இந்த காலகட்டத்தில் இவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஏங்க உங்களுக்கு பாபா ஒன்றுமே செய்யலையே, நீங்கள் எதுக்கு அவரை கும்பிட்றீங்க, கும்பிடாதீங்க அப்படின்னாரு. இப்போ சகோதரிக்கு விசா கிடச்சிச்சு, அந்த நண்பருக்கு விசா கிடைக்கல. சகோதரி பாபாவிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன நடந்தது, அந்த நண்பருக்கு விசா கிடைத்ததா, அந்த நண்பர் பாபாவை வணங்கினாரா, என்ன அற்புதங்க, அமக்களப்படுத்திட்டார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு, நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன், நீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் இருக்க பயமேன். பாபா பிரமாதமாக சொல்கிறார். பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். வெளிநாட்டில் வசிக்கின்ற சகோதரிகள் எல்லாரும் சச்சரிதம் புத்தகம் வேண்டும்னு கேட்குறீங்க. உங்கள் அத்துணை பேருக்காகத்தான் நம்ம சேனலில் ஆடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சச்சரிதத்தை. அழகாக நீங்கள் வந்து நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, என் கூடவே சேர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. இந்த சச்சரிதத்தை சொல்வதற்கு எனக்கு ஆசீர்வாதம், கேட்பதற்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்படி சாய்நாதர் நம்மை ஆசீர்வாத மழையில் நனைய வைப்பார் என்பது சத்தியமான உண்மை. ஃபுல் பிளேலிஸ்ட் அழகாக கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி அதுலேருந்து எடுக்க முடியல எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது வரைக்கும் 25 எபிசோட் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு சனிக்கிழமையும் ஒரு எபிசோடு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 25 எபிசோடையும் ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்குள்ளே அடுத்த செட் வந்துடும். அப்படி நம்ம கன்டினியூ பண்ணிட்டே போயிட்டே இருப்போம்.
சச்சரிதம் படித்தால் ஒரு மாபெரும் புண்ணியம் நமக்கெல்லாம். கேட்டதெல்லாம் கிடைக்கும், கிடைத்ததெல்லாம் நிலைக்கும் இல்லையா? சாய்நாதருக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். முதல் அற்புதம் அந்த யூகே சகோதரியின் அற்புதம் தான் நான் முதல்ல சொல்ல போகிறேன். பாபா நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த அற்புதம் ஒரு பிரமாதமான உதாரணம். பாபாவை நம்பினால் கைவிட மாட்டார், அதையும் நமக்கு இன்றைக்கி நிரூபிக்கிறார் சாய்நாதர். சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர், நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்க ஒரு அன்பு சகோதரி. சகோதரிக்கு பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தியிருக்கார் பாருங்கள், அமக்கலப்படுத்தி இருக்கிறார், அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். சகோதரி விசாவுக்காக காத்திருக்கிறார்கள். அங்கே 2 விதமாக விசா இஷ்யூ பண்ணுவாங்களாம். ஃபஸ்ட்டு 3 years ஒரு விசா, அப்புறம் ரெனிவல், திருப்பியும் மீண்டும் ஒரு விசா, அதுதான் அந்த பர்மனெண்ட் விசா. இப்போ அந்த 3 வருஷ விசா வர்றதுக்கே சகோதரிக்கு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. அங்கே அந்த நண்பர் ஒருத்தர் இருக்கார் கூட, அவருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. அந்த 3 வருஷத்தில் ரெனிவல் நடக்கும் இல்லைங்களா, அது ஈஸியாக நடந்துருச்சு. சகோதரி போராட்டத்தை பார்த்து அவர் நேராக சகோதரிகிட்ட வந்தார். நீங்கள் பாபா இவ்வளோ கும்பிட்றீங்க, விழுந்து விழுந்து கும்பிட்றீங்க, எப்போ பார்த்தாலும் அவர் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அற்புதங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே, பேசாமல் விட்டுருங்களேன், எது கும்பிட்றீங்க, அவரை விட்டுருங்க, உங்களுக்கு தான் ஒன்றுமே செய்யலையே. சகோதரி சிரித்து கொண்டே வந்து விடுவார்கள். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு செய்வார், அவர் செய்யலைன்னா அதில் ஏதோ காரணம் இருக்குது. சகோதரி அமர்க்களமாக சொன்னாங்க. அதான் உண்மை. நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்றதுக்காக உடனே நம்ம பாபாவை கோச்சிக்கிறோம். நம்ம அது கோச்சிக்கக்கூடாது. அதற்கு ஒரு காரணம் வைத்திருப்பார் சாய்நாதர். அதை தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் பிரமாதமாக நடத்தி கொடுப்பார் இல்லையா? நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். அது அவருக்கெல்லாம் பொருந்தாது, பாபாவுக்கு தான் பொருந்தும். எப்போ வருவார் எப்படி வருவாருங்கிறதெல்லாம் பாபா தான் முடிவு பண்ணுவார், பிரமாதமாக முடிவு பண்ணுவார். சகோதரியின் வாழ்வில் என்னென்ன அற்புதம் பாருங்கள். சகோதரி விசா அப்ளை பண்ணிவிட்டு காத்திருக்காங்க. ரொம்ப போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. கொரிஸ் வருது, கொரிஸ் வந்தாலே பெரிய பிரச்சனையாக. சகோதரி பதில் அனுப்புகிறாங்க, எல்லாமே நடக்குது. ஒரு பக்கம் பணம் செலவாகிட்டுருக்கு. ஒரு வாட்டி அப்ளை பண்ணும்போதும் பணம் செலவு பண்ணணும் இல்லைங்களா, எல்லாம் செலவாகிட்டுருக்கு. சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். சச்சரிதம் படிக்கிறாங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க, 5 விளக்கு பூஜை பண்ணுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள் சகோதரி. அப்புறம் கடைசியாக எங்கிட்ட சகோதரி ஃபோன் பண்ணி, அண்ணா எனக்கு ஞான சாய் பாபாவோட ஆலயம் நம்பர் கொடுங்க, நான் ஒரு துணி பூஜை பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்னாங்க. நான் நம்பர் அனுப்பி வச்சேன். சகோதரி குருஜிகிட்ட பேசிட்டு அங்கே ஒரு அற்புதமாக ஒரு துணி பூஜையும் பண்ணியிருக்காங்க. இதுக்காக பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது. ஆனால் எனக்கு அந்த ILR விசா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சகோதரி ஃபோன் பண்ணாங்க. சகோதரி அதோட நிப்பாட்டில், ஆனால் ஒரு மாபெரும் அற்புதம் பாபா பண்ணியிருக்காரு, அதை நான் சொல்லணும் உங்கள்கிட்ட. என்ன நடந்தது சகோதரின்னு கேட்டேன். எந்த நண்பர் என்கிட்ட வந்து பாபாவை கும்பிடுவதை விட்டு விடுங்கள்னு சொன்னாரோ அந்த நண்பர் இன்று பாபாவின் தீவிரமான பக்தர். நான் சொன்னேன், இது எப்படி சாத்தியமாச்சுன்னு அந்த கதை சொல்கிறேன்னா, பிரமாதமாக இருக்குன்னா, சாய்நாதர் சிட்டுக்குருவின் காலில் அப்படி நூலை கட்டி இழுக்கிற மாதிரி அமர்க்கலப்படுத்திட்டாருன்னா அந்த அற்புதத்தை கேளுங்க அப்படின்னாங்க. அந்த விஷயம் கேட்க 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 என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஒரு பக்தரை, சாய் பக்தரை நீங்கள் பாபா கும்பிடாதீங்கன்னு சொன்ன ஒரு மனிதரை இன்று சாய்நாதரின் பக்தராக மாற்றியிருக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது? அமர்க்களமான விஷயம். சகோதரி அவரும் ஒரே நேரத்தில் தான் இந்த பர்மனெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சகோதரி கிடச்சிருச்சு, அவருக்கு வரல. என்னங்க உங்களுக்கு கிடச்சிருச்சு எனக்கு வரலையே அப்படின்னாங்க. சகோதரி சொன்னாங்க, நான் அப்பாவை நம்பினேங்க, நான் 5 விளக்கு பூஜை பண்ணேன், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன், பாபாவின் மந்திரங்கள் சொன்னேன், எனக்கு நடத்தி கொடுத்தார் சாய்நாதர் அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சகோதரி நேர்கிட்ட போனாங்க. நீங்களும் ஒரு 5 விளக்கு பூஜை பண்ணுங்களேன் அப்படின்னு அந்த நண்பர் பார்த்து சொன்னாங்க. அவர் சொன்னார், எனக்காக நீங்கள் வேணால் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நான் பண்ணுறது இருக்கட்டுங்க, நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக விசா கிடைத்து விடும் அப்படின்னு சகோதரி சொன்னோடனே, சரிங்க என்கிட்ட விளக்கெல்லாம் கிடையாதுங்க, விளக்கு வேணால் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னார். மனது மாறுறாரு பாருங்க. அப்படியே சகோதரி சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. இப்போ அவரே விளக்கு ஆர்டர் பண்ணுறார். விளக்கு ஆர்டர் பண்ணால் எல்லாம் புக்கிங்லாம் ஆகுது, ஆனால் கேன்சல் ஆகிடுது. நேராக சகோதரிட்ட வந்தார், என்னங்க இது விளக்கு பூஜை பண்ண முடியாது போல் இருக்கேன், நான் விளக்கு புக் பண்ணுறேன் கேன்சல் ஆகுது, இல்லைன்னா கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்கேன்னு. இருங்க நான் உங்களுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி விளக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. அழகாக பிளேஸ்மெண்ட் ஆகுது, விளக்கம் வீடு தேடி வந்துருச்சு. எப்படிங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. சகோதரி நம்ம எபிசோடு அனுப்பி விட்டாங்க, இந்த 5 விளக்கு பூஜை எபிசோடு நான் அனுப்பி விட்றேன், அதை பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க. சகோதரிக்கு ஒரு விஷயம், ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இவர் செய்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் ப்ராப்பராக செய்வாரா அப்படின்னு பார்த்தா ப்ராப்பராக செய்யலை. 5 விளக்கு பூஜையோட
மெயின் விஷயமே அந்த கரெக்ட் டயத்துக்கு செய்யணும் இல்லையா? நம்ம அதானே மெயின் கண்டிஷனாக சொல்கிறோம். 5 விளக்குகள் வைத்து அந்த டைம் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். 5 நாளும் அழகாக பண்ணுங்கள். ஒரு பிரசாதம் வைங்க. இவ்வளவும் சொல்கிறோம் நம்ம. அந்த நண்பர் இது எதுவுமே மெயின்டைன் பண்ணல. ஏங்க நான் 1 நாள் முடிச்சிட்டேன், 2 நாள் முடிச்சிட்டேன்னு டெய்லி வந்து சொல்லுவார். 5 நாட்கள் முடிச்சிட்டாங்க, உங்கள் பாபா செஞ்சு கொடுத்துருவார்ல எனக்கு அப்படின்னாரு. நீங்கள் ப்ராப்பராக செஞ்சுருந்தீங்கன்னா செய்வாங்க அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. 6வது நாள் கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு ஒரு மெயில் வருது, உங்கள் விசா ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம், உங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை, இந்த 11 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். அவர் டென்ஷன் உச்சத்துக்கே போயிட்டார். என்னங்க இது, 5 விளக்கு பூஜை பண்ணால் கிடைக்கும்னு சொன்னீங்க, இப்போ 5 விளக்கு பூஜை பண்ணிவிட்டு இப்போ எனக்கு என்ன மெயில் வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு விசா கொடுக்க முடியாது, இந்த 11 கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு வந்திருக்கேன். அவ்வளோதானே வந்தது. கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்களா? சொல்ல இல்லை. அந்த 11 கேள்விக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிவிட்டு ஒரு அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு, தொடர்ந்து 5 விளக்கு பூஜை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். அவர் வேண்டாம் வெறுப்பா, சரிங்க ஓகே பண்ணுறாங்க அப்படின்னாரு. இப்போ சகோதரியும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. தினமும் அந்த நண்பரின் வீட்டுக்கு போயிடுவாங்க கரெக்ட் டயத்துக்கு. ஏன்னா சகோதரிக்கு தெரியும் இல்லை 5 விளக்கு பூஜை எப்படி செய்யணுன்ட்டு. அழகாக அந்த நேரத்துக்கு போனாங்க. போய் அற்புதமாக 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள். முதல் நாள் செய்கிறார்கள். பார்த்தா ஃபுல் ஃபேமிலி ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்தான மஞ்சரி படிக்கிறாங்க, உதி கலந்த தண்ணி வைக்கிறாங்க, ஒரு பிரசாதம் வைக்கிறாங்க, அந்த பிரசாதத்தை சாப்பிடுகிறார்கள், பக்தியோடு இருக்கிறார்கள். எல்லாம் அப்படி பாபா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த ஃபேமிலியில் கொண்டு வந்துட்டார். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், இப்படி பிரமாதமாக 3 நாளும் பிரமாதமாக முடிஞ்சிருச்சு. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. 3 நாள் இவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணியிருக்காங்க, பாபாவோட ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். 4வது நாள் வியாழக்கிழமை காலையில் சகோதரி சீக்கிரமே எழுந்திரிச்சாங்க. ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை அவங்களுக்காக சகோதரி பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்தவர்களுக்காக பூஜை செய்யும்போது அது ஆசீர்வாதம் தனி தான். அது சகோதரி பிரமாதமாக பூஜை பண்ணிவிட்டு பாபாட்ட சொன்னாங்க, பாபா அவர் உங்கள் பக்தரே கிடையாது, ஆனால் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த 5 விளக்கு பூஜை பண்ணுறாரு, உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபா, அந்த விசாவை பெற்றுக் கொடுங்கள் பாபான்னு சொல்லி அவருக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு, ஆனால் நீங்கள் இந்த கோபுரம் டிவியில் இப்போ சகோதரிகள் நிறைய பேர் செய்கிற மாதிரி நானும் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தேன்னா, என் நண்பரின் குடும்பத்திற்கு விசா பெற்றுக் கொடுத்ததற்கு நன்றின்னு பாபாவுக்கு எழுதி பாபாவின் பாதத்தில் வச்சுட்டேன்னா, ஒரு நம்பிக்கையுடன் அதை செய்துவிட்டு 5வது நாள் பூஜைக்கு சகோதரி அழகாக செல்கிறார்கள். 5வது நாள் ப்ராப்பராக பூஜை நடக்குது. ஸ்தவன மஞ்சரி அற்புதமாக 4 பேரும் படிக்கிறார்கள். அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே படிக்கிறாங்க ஸ்தவன மஞ்சரி. எல்லா பூஜையும் முடிஞ்சது. பிரசாதம்லாம் சாப்பிட்றாங்க. 5 நாட்கள் பூஜை முடிஞ்சிருச்சு. என்னம்மா 5 நாள் பூஜை பிரமாதமாக முடிச்சிட்டோமா அப்படின்னாரு. நேர் போய் சிஸ்டமில் உட்கார்றாரு. சிஸ்டம் ஆன் பண்ணுறாரு. மெயில் ஓப்பன் பண்ணால் அவர் கத்துறார் நண்பர், எம்மா எனக்கு விசா வந்துருச்சுமா அப்படிங்கிறாரு. அதுதான் சாய்நாதர். அருளாசிகள் தேடி வரும். நம்பிக்கையோடு பூஜைகள் செய்யும்போது, நம்பிக்கையோடு மந்திரங்கள் சொல்லும்போது, நம்பிக்கையோடு பிரார்த்தனைகள் செய்யும்போது நமக்கு அருளாசிகள் தேடி வரும். சகோதரி சந்தோஷத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க. ஓடி போய் பாபாவுக்கு ஒரு நன்றி சொன்னாங்க. பாபா நன்றி பாபா, நன்றி பாபா, மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க பாபா அப்படின்னாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமான நடக்குது, என்னை விட பக்தி மாடாக மாறிட்டாங்கண்ணா அவங்களாம். ஷீரடிக்கு போயே ஆகணுங்கிறாருன்னா, நான் கண்டிப்பாக ஷீரடி போய் என் பாபாவை தரிசனம் செய்வேன்னு அவர் சொல்கிறாருன்னா, எப்படி மாற்றிட்டாருண்ணா பாபா அப்படின்னாங்க. அதுதான் சாய்நாதர். அவர் நினச்சாதான் நம்ம அவர் கும்பிட முடியுங்கிறதுக்கு தான் பெரிய உதாரணம். அவர் நினைக்காமல் நம்ம அவர் அருகில் போகவே முடியாது, அவரை நினைக்கக்கூட முடியாது, அவர் படங்களை நம்ம தரிசிக்கக்கூட முடியாது. அதுதான் சாய்நாதர். அவர் நினச்சிட்டாருன்னு கூப்பிட்டு உங்களை மடியில் கூப்பிட்டு வச்சுப்பார். இன்றைக்கி பாருங்கள், அந்த சகோதரருக்கு என்ன பண்ணார், எவ்வளோ விசா ப்ராப்ளம் இல்லையா, அவருக்கு ரிஜெக்ட் பண்ணி 11 கொரி போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த சகோதரி என்ன சொன்னாங்க, நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள், 5 விளக்கு பூஜையை நம்பிக்கையோடு செய்யுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குன்னாங்க. கிடைச்சதா இல்லையா? நம்பிக்கையோடு பூஜைகள் செய்யும்போது, நம்பிக்கையோடு பிரார்த்தனைகள் செய்யும்போது நிச்சயமாக சாய்நாதரின் ஆசீர்வாதம் உண்டுங்கிறதுக்கு இந்த அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். இந்த அற்புதத்தை அனுப்பி வைத்த அந்த யூகே சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, அவங்க தீவிரமான பாபாவின் பக்தர். அவங்க போய் கணவர் வீட்டிலலாம் சொல்லியிருக்காங்க, ஏங்க என்னங்க இது, என் ஃப்ரெண்டு வீட்டில் பிரமாதமாக ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணாங்க பூஜையெல்லாம் அப்படின்லாம் சொல்லி அவங்க பெருமைப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சாய்நாதரோட ஆசீர்வாதம். அவர் செய்ய வைப்பார். அதெல்லாம் பக்தியோடு அவரை நம்ம நெருங்கும்போது பாபா தான் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறார் இல்லையா, நீ என்னை நோக்கி 1 அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பேன்கிறாரு. எதற்காக 100 அடி எடுத்து வைக்கிறாரு? நமக்கு நன்மைகள் செய்வதற்காக.
நம்முடைய கர்மாவை ஏற்றுக்கொள்வதற்காக இல்லையா? சாய்நாதர் இருக்கும்போது நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் உண்டு. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். சகோதரி சொல்கிற மாதிரி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் ஒரே கண்டிஷன் அங்கே. அதுதான் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டியது தக்க நேரத்தில் சரியாக கிடைக்கும். இந்த பிரமாதமான அற்புதம் இன்றைக்கி நமக்கு கிடைச்சது நமக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் இல்லையா? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத பாபா நமக்கு புரிய வைத்திருக்கிறார், மீண்டும் புரிய வைத்திருக்கிறார். நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன், நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் இருக்க பயமேன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? எப்படி நிரூபித்தார் பாருங்கள் இந்த அற்புதத்தின் மூலமாக. சகோதரிக்கு இப்படி ஒரு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தினார்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி நிர்மலா ஸ்ரீ அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். இன்று நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகள் வைக்கின்ற கோரிக்கையே தாய்மை பரிசு. தாய்மை பரிசிற்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதரிகள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் பாபாவின் ஆசீர்வாதம் உண்டு. சாய்நாத ஸ்தான மஞ்சரி மட்டும் விட்டுறாதீங்க, அற்புதமாக பிடித்து கொள்ளுங்கள். படிக்க முடியலையா கேட்டுருங்க ஒரு வாட்டி. அவர் படித்தாலோ கேட்டாலோ சேம் பலன் தான் சொல்லியிருக்கார் பாபா. பலன் ஒன்று தான். அதனால் கவலையப்படாதீங்க. என்றைக்கெல்லாம் படிக்க முடியல கேட்டுருங்க. தினமுமே படிங்களேன். இந்த 48 நாள் சங்கல்பம் பண்ணிக்கிறேன், 2 மாதம் சங்கல்பம், அதெல்லாம் வேண்டாம். தினமுமே படிக்குமே ஒரு வாட்டி. எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு 20 மினிட்ஸ் ஆகுமா? ஜம்முன்னு படிச்சிருவோம். நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதுலேயும் பாபா சொல்கிற மாதிரி மழலை பரிசை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான விஷயம் சாய்நாத ஸ்தான மஞ்சரி. சகோதரிக்கு என்ன அற்புதம் நடந்தது பாருங்கள், பிரமாதமான அற்புதம். சகோதரி 7 வருடங்களாக காத்திருக்கிறார்கள் மழலை பரிசுக்காக. பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது. அண்ணா ஐவிஎஃப் வரைக்கும் இறங்கிட்டேன்னா எதுவுமே நடக்கலை. சகோதரி சொல்கிற விஷயம் நானும் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அடுத்து பாபாவின் பாதங்களை கெட்டியாக படுத்து கொண்டேன். பாபா இனிமேல் ட்ரீட்மெண்ட்டுக்கே போக மாட்டேன், நீங்கள் எனக்கு கொடுங்க அருள் பரிசு அப்படின்னு சொல்லி பாபாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாபா எனக்கு யூடியூப் மூலமாக ஒரு பிரமாதமான கைடன்ஸ் கொடுத்தார். எந்த சேனல்னு தெரிலனா நான் பார்க்குறேன். அங்கே ஒரு பாபா, சென்னையில் ஒரு பாபா ஆலயத்தில் ஒரு சகோதரி பேசி கொண்டிருக்கிறார்கள். 9 வாரங்கள் தொடர்ந்து பாபாவை வணங்கினேன், எனக்கு தாய்மை பரிசு கிடைத்ததுன்னு அந்த சகோதரி ஏதோ சொல்கிறாங்கன்னா எனக்கு பாபாவே சொல்கிற மாதிரி இருந்தது. நானும் 9 வாரங்கள் தொடர்ந்து சாய்நாதரை வணங்க ஆரம்பித்தேன். அந்த ஆலயத்துக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பாபா நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி உங்கள் ஆலயத்திற்கு வருகிறேன், எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும்னு சொல்லிவிட்டு பாபாட்ட வேண்டிக்கிட்டேன். அடுத்த 2 நாளில் கனவில் சாய்நாதர் வந்தார். கார்த்திகை மாதம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருண்ணா. எனக்கு பார்த்தா அது கார்த்திகை மாதம், அப்போ எனக்கு இந்த மாதம் கிடச்சிருமா அப்படின்னு நினச்சி நான் மீண்டும் பாபாவை போய் கேட்குறேன். பாபா இது கார்த்திகை மாதம் ஆச்சே பாபா, நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த கார்த்திகை நவந்து போயிடுச்சு, எனக்கு தாய்மை பரிசு கிடைக்கல. ஏன்னா பாபா அவர் கொடுக்க நினச்ச நேரத்தில் தான் கொடுப்பார். சகோதரி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கார்த்திகை மாதம் கணவர் சபரிமலைக்கு போட்டுமான்னு கேட்குறாரு. சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. கணவர் சபரிமலை போயிட்டு வராரு. அவர் வரும்போது கணவருக்கு இந்த ஹாப்பி நியூஸை சகோதரி கொடுக்குறாங்க. ஏங்க நான் கன்சீவ் ஆகிருக்கேங்க அப்படின்றாங்க. பாபா பாருங்கள் அவர் கொடுத்த வாக்கு எப்படி காப்பாற்றினார் பாருங்கள். கார்த்திகை மாதம் தருவேன்னார் இல்லைங்களா, கொடுத்துட்டாரா? அமர்க்களமாக கொடுத்தாரு. சகோதரிக்கு ஒரு ஸ்கேன் போகும்போது பயமாகவே இருக்கும்ண்ணா. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சதெல்லாம் அப்படி தான்ண்ணா. இந்த ஸ்கேன் போவேன், அடுத்த ஸ்கேன் போனால் எனக்கு அதிர்ச்சி தகவல் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை பாபாவின் உதி என்னை காத்து ரட்சித்தது. அற்புதமாக ஒரு முறையும் உதி வைத்து கொண்டு தான் நான் போவேன். நான் பாபாவே கூட வந்த மாதிரி அற்புதமாக 9 மாதங்கள் என்னோடே பாபா இருந்தார். எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். நான் சாய் தான் பேர் வச்சுருக்கேன் குழந்தைக்கு. சென்னை அந்த பாபாவுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நிச்சயமாக நன்றி சொல்லுவேன். நான் பாபாவுக்கு நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரிக்கை தான் சொல்கிறேன். நான் எல்லா பாபாவும் ஒன்று தான், எல்லா இடத்துலையும் பாபா தான் இருக்கார். ஷிரடியிலும் அதே சாய்நாதர் தான் இருக்கிறார். இருக்கிற எல்லா ஆலயங்களிலும் அவரே தான் இருக்கிறார். உங்களை கைட் பண்ணியிருக்கார் அழகாக. 9 வாரங்கள் என் ஆலயத்திற்கு வா, என்னை வணங்கு இல்லையா? நம்ம அந்த 9 வார வழிபாடு, விரதங்கள் இல்லாத 9 வார வழிபாடு நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது அந்த வழிபாடு செய்யுங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்கள். சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை மறக்காதீர்கள், கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். சாய்நாதரின் அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது ஒரு வாட்டி கேளுங்களேன், தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் அதில் அருள் பிரசாதம் இருக்குது. நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிது தெரியுங்களா? அதில் இல்லாதே இல்லை.
ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு சாய்நாதஸ்தான மஞ்சரி தான் அற்புதமான ஒரு பொக்கிஷம். அது மாற்றி கொடுக்கும் மனிதனை, இல்லைங்களா? பிரார்த்தனைகளை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்ம பிரார்த்தனைகளை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் ஞான சாய்பாபாவினுடைய துனி பூஜையின் தரிசனம் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் இருக்குது. துனி பூஜையின் தரிசனம் முடிந்த பிறகு ஒரு பிரமாதமான அற்புதம், இன்றைக்கி டைட்டிலுக்கு ரிலேட்டடாக ஒரு அற்புதத்தை பாபா அனுப்பி வச்சுருக்கார். பாபா நீங்கள் இருக்கீங்களா, என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் தான் இதெல்லாம் செய்ய சொன்னீங்களா, இப்படியெல்லாம் பாபாட்ட கேட்போம். நம்ம அது நடத்தி கொடுத்தாலும் சரி, இந்த மனித மனம் சந்தேகமாக கேட்கும். அப்படி ஒரு சகோதரி பாபாவை கேட்டாங்க. வந்துட்டார், நேராக வந்து நான் தான் அப்படின்னு புரிய வச்சுட்டு போயிட்டார். அதுதான் சாய்நாதர். அது என்ன அற்புதம், அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போ நம்ம பிரமாதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாங்க துனி பூஜையை தரிசனம் செய்வோம். கோபுரம் தேவி சர்வசாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் க்ஷேமதைர்யோதயாஜுலாரோக்யே சுத்யானாம் அபிவர்தேர்த்தமரோக தினகாதிரகார்த்தித்தம் தனதான்ய சிக்ஷந்தான சகல சௌபாட்யகார்த்திதம் தேகாரோக்கியதாமன சந்தோஷ ஞான சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாதாத் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமக. பாதாரவிந்ததோகோ சதா நாமத்யே கரிஷ்யாமः. ஓம் சதா நிம்ப விருட்சத்ய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். சாயிநாதாய நமக. ஓம் லக்ஷ்மீநாராயணாய நமக. ஓம் கிருஷ்ணராம சிவ மாருத்யாதிருவாய நமக. ஓம் தேச சாயினே நமக. ஓம் கோதாவரிதர சீரடி வாசினி நமக. ஓம் பக்தகிருதாலதாத நமக. ஓம் சர்வகிருத்வாசினி நமக. ஓம் பூதாவாசாத நமக. ஓம் பூத பவிஷத்வார்ஜிதாத நமக. ஓம் காலாதீதாத நமக. ஓம் காலாத நமக. ஓம் காலகாலாத நமக. ஓம் காலே திருப்பதமனாத நமக. ஓம் மிருத்யுஞ்சயாத நமக. அபத்தியாத நமக. ஓம் மிருத்யா பயப்பிரதாத நமக. ஓம் தீபாதாராய நமக. ஓம் சர்வாதாராத நமக. ஓம் பக்தாவன சமர்தாத நமக. ஓம் பக்தாவன பிரதிங்காத நமக. ஓம் அன்னவஸ்திரதாத நமக. ஓம் ஆரோக்கிய க்ஷேமதாத நமக. ஓம் தனமாங்கல்ய பிரதாத நமக. ஓம் ருத்திஷித்திதாத நமக. ஓம் புத்திரமித்ர கலத்திரவர்த்துதாத நமக. ஓம் யோகீஜமாத நமக. ஓம் ஆபத்பந்தவாத நமக. ஓம் மார்கபந்தவே நமக. ஓம் முக்தி ஸ்வர்க பௌர்ணதாத நமக. ஓம் பிரியாத நமக. ஓம் प्रीतिवर्धनाद नमः. ओम अंतर्यामिनी नमः. ओम सच्चिदात्मे नमः. ओम अनंताद नमः. ओम आनंदाद नमः. ओम परमेश्वराद नमः. ओम परब्रह्मणे नमः. परमात्मने नमः. ओम परमसुखदाद नमः. ओम परमेश्वराद नमः. ओम ज्ञान स्वरूपिणे नमः. जगदोत्रे नमः. ओम भक्तानां मातृदातृपितामगाद नमः. ओम भक्तवयप्रदाद नमः. ओम भक्तपरादिनाद नमः. ओम भक्तानुग्रह कादराद नमः. ओम शरणागतवस्त्राद नमः. ओम भक्ति शक्तिप्रदाद नमः. ओम ज्ञान वैराग्यदाद नमः. ओम प्रेमप्रदाद नमः. संशय हृदय दुर्बल्य पापकर्म वासनाक्षयग्राद नमः. साईनाथ गुरुवे नमो नमः. शिरडिपुरवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष निवारणं शिरडी साईनाथं दर्शनं त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं गुरुवार्गवन्दना मृत्योर्मुक्षीयमृताः धनं धान्यं पशुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फल सिद्धिरस्तु. राजाय प्रदेशदाग्नेः मम वचं वै श्रवणाद गुरुमः समे कामां कामकामाजमख्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाद महाराजाद नमः. शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः. ஏகமுக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாருக்கும். அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ அனந்த கோடி பிரம்மாண்டாய
அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய்பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி பிரேமலதா அவர்களுக்கு. இந்த சகோதரிக்கு சந்தேகம் வருவது போல் நம்ம அத்தனை பேருக்குமே சந்தேகம் வரும். பாபா நடத்தி முடித்து கொடுத்துட்டாலும் பாபாட்ட போய் நின்று, பாபா நீங்கள் தான் பண்ணீங்களா, இப்போ எனக்கு ஒரு பரிசு கிடைத்தது நீங்கள் தான் கொடுத்தீர்களா, இப்போ ஒரு பிரச்சனை சால்வ் ஆச்சு நீங்கள் தான் பண்ணி வச்சிங்களா, இந்த சந்தேகம் எல்லாருக்குமே வந்துக்கிட்டு இருக்கோம். சகோதரி நேராக பாபாட்டே நின்று கேட்டாங்க இந்த விஷயத்தை, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி வேலைக்காக காத்திருந்தார்கள். பாபா 2 கைடன்ஸ் கொடுத்துருக்காரு சகோதரிக்கு. வேலைக்காக தேடும்போது சச்சரிதம் மூலமாக சகோதரியை வழிநடத்தி சென்றிருக்கிறார். அடுத்து சகோதரிக்கு பயங்கரமான பேக் பெயின் நம்ம கோபுரம் டிவியின் மூலமாக வழிநடத்தி சென்றிருக்கிறார். இந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுடலாம். சகோதரி வேலைக்காக காத்திருக்கிறார்கள். சகோதரிக்கு சச்சரிதத்தை படிங்கிற மாதிரி உணர்வு. சச்சரிதம் படிக்கிறார்கள். சச்சரிதத்தில் அக்கல்கோட் மகாராஜ் பற்றி எபிசோடு வருது இல்லையா, நம்மளாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அக்கல்கோட் மகாராஜ் எபிசோடு ஃபுல்லாக படிக்கிறாங்க சகோதரி. சகோதரிக்கு ஒரு அர்த்தம் புரியல. சச்சரிதம் படிக்க சொன்னார். சச்சரிதத்தில் அக்கல்கோட் மகாராஜை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்லலான்னு கேட்கும்போது, இன்னொரு சகோதரியோட யூடியூப் சேனல் இருக்குது, சகலம் சாய்பாபான்னு ஒரு சேனல் இருக்குது. சகோதரி பிரீத்தி அவர்கள் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க சகோதரி அன்றைக்கி. அக்கா இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டு வந்தேன். ஒன்றுமே இல்லை, ஸ்ரீ சாய் சமர்த்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நோட் புக் போட்டு எழுத ஆரம்பி, உனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அக்கல்கோட் ஸ்ரீ சாய் சமர்த்தா அப்படின்னு எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோகத்தை பிரமாதமாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சகோதரிக்கு வேலை கிடைத்தது. பாபா எப்படி கைட் பண்ணுறாரு பாருங்கள் இல்லைங்களா. ஒரு விஷயத்தை சச்சரிதம் வழி நடத்தும். சத்தியமான உண்மையா இல்லையா? நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லும் சச்சரிதம் இல்லையா. பிரமாதமாக பதில் சொன்னார். சகோதரிக்கு வேலை கிடச்சிருச்சு. இப்போ சகோதரிக்கு முதுகு வலி, பயங்கரமான வலி, பார்க்காத வைத்தியம் கிடையாது, எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, இது வலி சரியாகவே போல. அப்போ சகோதரி கோபுரம் டிவியை பார்க்கின்ற சகோதரிக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. கோபுரம் டிவியில் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை பற்றி நான் சொல்கிறேன். சொல்லி இந்த மந்திரத்தை தினமும் 18 முறை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள், நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்னு சொன்னேன். அது சர்வரோக தோஷ நிவாரணம் இல்லையா. அந்த ஸ்லோகம் சொல்லும்போது ரோகங்களால் வருகின்ற வலியும் ரணமும் சரியாகும். அதே போல் தோஷங்களால் வருகின்ற வலியும் ரணமும் சரியாகும். அதான் உண்மை, சத்தியமான உண்மை. அதனால தான் அது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். அது அந்த ஸ்லோகத்தை சகோதரி நம்பிக்கையோடு உச்சரிக்கிறார்கள். மருத்துவர்கள் கொடுக்கல மருந்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மருத்துவர் கொடுக்குற ஒரு பிரமாதமான மருந்து இல்லையா அந்த மந்திரம். சகோதரி அந்த மந்திரம் சொல்ல 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 அண்ணா எனக்கு அந்த வலி என்னை விட்டு விலகி சென்றது. இந்த 2 விஷயங்கள் சகோதரி வாழ்வில் நடந்துருச்சு. இப்போ சகோதரிக்கு என்னென்னா, இது 2ம் கைட் பண்ணது நீங்கள் தானா. அது மனித மனம், அது கேட்கும். அது என்ன தான் எல்லாமே பாபா தான் பண்ணுறாருன்னு நம்ம நம்பினாலும் பாபாட்டே நின்று கேட்பாங்க சில பேர், இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா பாபான்னு. சகோதரி அதே கேட்டாங்க, பாபா இதை நீங்கள் தான் பண்ணீங்களா. அப்படி நீங்கள் தான் பண்ணீங்கன்னா எனக்கு உங்களுடைய தரிசனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சகோதரி வேண்டிக்கிறாங்க. வீட்டில் தீபாராதனை காமிச்சாங்க. கிளம்பி வெளியில் வராங்க. ஹாலில் ஒரு புறா உட்காந்துருக்கு. ஒரு ஒயிட் கலர் புறானா, ஒயிட், அந்த மாதிரி ஒயிட் நான் பார்த்ததே இல்லை நான் என் லைஃப்பில். கலர் அது ஒரு மாதிரி கிரே கலர், அந்த மாதிரி ப்ரௌன் கலர் புறாலாம் பார்த்துருக்கேன். இவ்வளோ பியூர் ஒயிட்டாக, பிரமாதமான ஒயிட்டாக ஒரு புறாவை நான் பார்த்ததே இல்லை. நாங்களும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம் நான் விரட்டுறதுக்கு, அதை விரட்டவே முடியல. எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு விஷயம் எனக்கு தெளிவுபட்டது, இது பாபாவாக இருந்தால் ஐயோ நம்ம விரட்டுறோமேன்னு சொல்லிட்டு நேராக போய் பாபாட்ட உட்காந்து, பாபா நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அது நீங்கள் தான்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் பாருங்கள் கண்டிஷன் பாருங்கள் பாபாவை. நாளைக்கு மார்னிங் வரைக்கும் நீங்கள் அதே இடத்துல தான் இருக்கணும். அப்போ நீங்கள் பாபான்னு நான் ஒத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பாட்டு வேலைகளை பார்க்குறாங்க. சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறாங்க, அது சாப்பிடவே மாட்டேங்குது எதுவுமே. அவங்க மாமியார் கூட சொல்கிறாங்கம்மா யாராவது பிடிச்சி கொடுத்துடலாமா, இந்த மாதிரிலாம் உட்கார வைக்கக்கூடாதுமா, சாப்பிட மாட்டேங்குதுமா. நாங்கள் இல்லை இல்லை நீங்கள் தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சகோதரி. அன்று இரவு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்து ஓடி வந்து பார்க்குறாங்க, அதே இடத்துல இருக்க அந்த புறா. சாய்நாதர் எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்கள். நீ கேட்ட இல்லை, நீங்கள் தானா பாபான்னு கேட்ட,
நீ புரிஞ்சிருக்கணும், உனக்கு புரியல, காலைல வரைக்கும் இங்கே தான் இருக்கும்னு அவரை சொல்லிட்டேன். பக்தனின் வேண்டுகோளை ஏற்பது என்னுடைய அற்புதமான விஷயம், அதை நான் செய்திருக்கிறேன், நான் இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறேன், நான் தான் அதுன்னு பாபா பிரமாதமாக சகோதரிக்கு புரிய வைக்கிறார். சகோதரி கண்களில் கண்ணீரோடு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, பாபா மன்னிச்சிருங்க பாபா, உங்களை டெஸ்ட் பண்ணிட்டேன் பாபா, என்னை மன்னிச்சிருங்க பாபா, வேணாம் பாபா, இதுக்கு மேலே இங்கே இருக்காதீங்க பாபா, நீங்கள் கிளம்புங்க பாபா, நீங்கள் கிளம்புங்க பாபான்னாங்க. சகோதரி சொன்ன அடுத்த செகண்டு அந்த புறா பறந்து போயிடுச்சான். சகோதரி கண்ணீரோடு இந்த அற்புதமான விஷயத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதாவது கூப்பிட்டால் சாய்நாதர் ஓடி வருகிறார்ன்றதுக்கு இதை விட என்னங்க ப்ரூஃப் வேணும் நமக்கு, இல்லைங்களா? நம்மை தேடி ஓடி வருகிறார், சாய் என்று கூப்பிடுங்க தானே சொல்கிறாரு. மந்திரம்லாம் சொல்கிறாரா? கஷ்டமான மந்திரம் சொல்கிறாரா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாயின்னு கூப்பிடு ஓடி வருவேங்கிறார் இல்லையா? எப்படி வராரு பாருங்க, இல்லைங்களா? அதுவும் சகோதரிக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினால தானே கேட்டாங்க, பாபா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களே நீங்கள் தானா? நிச்சயம், சத்தியம், நம்முடைய கோரிக்கைகளை சாய்நாதர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் இன்றைக்கி டைட்டிலே கொடுத்தார் சாய்நாதர், நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன், நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் இருக்க பயமேன். பிரமாதமாக டைட்டில் கொடுத்தார் பாபா, இல்லையா? இது போல் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரலாம், ஆயிரக்கணக்கான பேருக்கு வரலாம். நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாருக்கும் இந்த சந்தேகம் தீரப்போகிறது, இல்லையா? நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன், தெளிவாக சொல்கிறாரா? பிரமாதமாக சொல்கிறாரு, இல்லைங்களா? அப்புறம் இன்னொரு சந்தேகம் வரும், பாபா நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா, கேட்குறீங்களா? நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தெளிவாக பதில் சொல்கிறார். சரி பாபா, ரெண்டையும் என்னை கவனிச்சிட்ருக்கீங்க, பேசுகிறத கேட்குறீங்க. அடுத்து பிரமாதமாக அடித்தார் பாருங்க, நான் இருக்க பயமேங்கிறார். இதோட நமக்கு வேறு என்ன வேணும் நமக்கு, இல்லைங்களா? பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்றைக்கி 3 அற்புதங்கள் கொடுத்தார் சாய்நாதர். சகோதரி நிர்மலா ஸ்ரீயின் மூலமாக உங்கள் அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சகோதரி பிரேமலதாவின் அற்புதத்தின் மூலம் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் அழைத்தால் நான் ஓடி வருவேன்னு ஒரு பிரமாதமான அற்புதம். நான் நினைக்கும் போது தான் நீ என்னை வணங்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு பிரமாதமாக புரிய வைக்கிறாரு. உனக்கு தேவைகள் வரும்போது நான் உன்னை தேடி ஓடி வருவேன்கிறத பிரமாதமாக நிரூபிக்கிறார் இன்றைக்கி அற்புதத்தின் மூலமாக. சாய்நாதருக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடில் அமர்க்களப்படுத்துகிறார். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான், அந்த மழையில் நாம் எல்லோரும் நடைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக பிரார்த்தனை பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்கும் மழலை பரிசை அள்ளி கொடுங்கள் பாபா, அதற்காக தான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுவோமா? ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.